எதிரொலிச்சுட்டே இருக்குது. இன்னைக்கு வெளியே போற ஒவ்வொரு தொண்டர்களையும் நீங்க போய் பாருங்க எந்த அளவு உற்சாகமா போறாங்க அப்படின்னு. 2026 மாற்று கருத்தே இல்லை. என்ன காரணம்னா இவர் ஒரு எளிமையான முதல்வர், யார் வேணா அணுகலாம், எப்ப வேணா போகலாம், களத்தில் நிற்கக்கூடிய முதல்வர், அவரையோ அவர் குடும்பத்தையோ முன்னிறுத்தாத முதல்வர், அவர் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு எளிமையான ஆளு. அவர் கண்டிப்பா வருவாருன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. தொண்டர்கள் இன்னைக்கு இரட்டிப்பு உற்சாகத்தோட எல்லாரும் போறாங்க. ஒரு பக்கம் நீங்க ஐடி விங் செக்ரட்டரி, ஸ்டேட் செக்ரட்டரி, விஜயுடைய வருகை இளைஞர்கள்லாம் அந்த பக்கம் போறதா சொல்லப்படுகிறது. எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஐடி விங் ஸ்டேட் செக்ரட்டரியில் நான் ஸ்டேட் பிரசிடென்ட், செக்ரட்டரி இன்னொருத்தர். விஜயோட வருகை பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூகத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட அவுட்கம் என்ன அப்படிங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாலும் தெரியும். பொதுக்குழுவில் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்களா? இளைஞர்களுக்கு இன்னமும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், ஐடி விங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அது மாதிரி ஏதாவது தீர்மானங்கள் இருக்கா? இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இயக்கம் அதிமுக. இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்துருந்தவங்க அத்தனை பேருமே மாணவர்களா இளைஞர்களா வந்தவங்க தான். இன்னைக்கு ஒரு கழக முன்னோடியா இருக்காங்க. இன்னைக்கும் இந்த எலெக்ஷன்ல என்னை போல எத்தனையோ இளைஞர்களுக்கு எம்பி எலெக்ஷன்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. மீண்டும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா இளைஞர்கள் வேற எந்த கட்சியில போனாலும் அவங்க அப்பாவோ யாரோ இப்ப சிட்டிங் மினிஸ்டராவோ இல்லைன்னா எம்எல்ஏவோ இருந்தாதான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும். ஆனா அதிமுக அப்படி கிடையாது, யாருக்கு வேணா வாய்ப்பு கிடைக்கும். அதனால அது புதுசா பண்றது இல்ல. ஆல்ரெடி இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் நிறைய இருக்கு கட்சியில. இப்ப இளைஞர்கள் இல்ல அது இதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு உங்க கேமராமேனுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன், நீங்க போற வழியில் அப்படியே பாருங்க. இப்ப கை தூக்கி சொல்லிட்டு பாருங்க எத்தனை இளைஞர்கள் இங்க இருக்காங்க பாருங்க. அத்தனை பேர் இருக்கோம். நாங்க பேசும்போது ஒரு முறை தோத்தா ஒரு முறை ஜெயிப்பான், இந்த மாதிரி சூழ்நிலை மாறிட்டு இருக்கு, அப்படி வேற மாதிரி ஒரு டோன்ல பேசிருக்க. எப்படி பாக்குறீங்க? அவர் வேற மாதிரி டோன்ல பேசல, அதை நீங்க வேற மாதிரி கேட்டிருக்கீங்க. அவர் உற்சாகமா சொன்னார். நம்ம எப்பெல்லாம் தோல்வி வந்திருக்கோ அப்பெல்லாம் மிகப்பெரிய வெற்றி வந்திருக்குங்கிறது அவர் பாசிட்டிவா தான் சொன்னார். ஒரு முறை ஒரு தோல்வி, ஆனா தொடர் தோல்வியா இருக்கு சார். தொடர் தோல்வி எல்லாம் இல்லைங்க, எங்க தொடர் தோல்வியா இருக்கு? அப்ப திமுக 2011 எதிர்கட்சி அந்தஸ்தே இழந்துருச்சு. கருணாநிதி இருந்தப்பவே எதிர்கட்சி அந்தஸ்தே இல்ல திமுகக்கு. எதிர்கட்சியா வேற கட்சி தான் உட்காந்துருந்தாங்க. அப்படி இருந்தவங்க அதுக்கப்புறம் 2016 5 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களால ஜெயிக்க முடியல. பெரிய கூட்டணி இருந்து கூட ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் 2021 அஇஅதிமுக சரித்திரத்திலேயே அதிகமா ஜெயிச்ச சீட்டுகள் எதிர்கட்சியா ஜெயிச்சது புரட்சி தலைவி அம்மா பாடம் கற்று அம்மாவோட அதிகமா பாய்ந்து எடப்பாடியார் ஒரு சரித்திரம் படைத்தார். அது ரொம்ப மலிவான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சோம். அப்படிங்கும்போது இது எப்படி தோல்வி பார்க்க? அப்படி இருந்த திமுகவை திரும்ப 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. கொடுத்துருக்கு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த பேச்சு உற்சாகத்தை கொடுக்கிறது. நான் என்ன பார்த்தா உற்சாகமா தெரியல உங்களுக்கு? நீங்க பாருங்க உற்சாகம் இல்லையா பண்ணீங்களா? நாங்க எல்லாரும் அடுத்த எடப்பாடியார் தான் வரப்போன்னு உற்சாகமா தான் இருக்கும். விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக மாநகரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ரமேஷ்.